இன்னைக்கு நைட்டு ஒரு வேளையே எல்லாரும் வந்துருவோமா? பிள்ளைகள் இல்லாம வீடு வீடு மாதிரியே இல்லை, நல்லாவே இல்லை. இன்னைக்கு ஒரு வழியா வந்துருவாவ அப்படிதான் சொல்லியிருக்காவே. இல்லைன்னு தங்க போறாவலன்னு வேற தெரியல. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். ஏட்டி எல்லாரும் இங்க வாங்க. ஏட்டி சீக்கிரம் வாங்க. யாண்டி லூசு, இரு வாரம். சீக்கிரம் மட்டும் வாங்களேன். சோ இவ வேற. ஏட்டி சீக்கிரம் வாங்கடி போவோம். இக்க இந்த இடம்லாம் அழகா இருக்குதுல பாக்குறதுக்கு. ஆமா சோபி, அழகா இருக்குது பாக்குறதுக்குனே. நல்லா கியூட்டா இருக்குல எல்லாமே. சொல்லிட்டு எனக்கு கத்திட்டு கிடந்த வாவானி. அதுவாட்டி நம்ம இதுல வச்சு ஒரு போட்டோ எடுப்போமா? இதுக்கா லூசு மாதிரி கத்திட்டு கிடந்த? இதுல வச்சு போட்டோ எடுக்காம அங்க பக்கத்துல இன்னொரு இடம் இருக்கு பாரு, அதுல வச்சு போட்டோ எடுப்போம். நடங்க எல்லாரும் அங்க. சரி வா போவோம். நீங்க என்னத்துக்கிட்டே வந்தீங்க? அலையாம ரெண்டு பேரும் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே ரூம்ல. அவளை எப்படிக்கா இருப்பாள்வ? ஆடிக்கிட்டு சாடிக்கிட்டு தானே அலைவாள்வ. பின்ன எப்படி அவளால இருக்க முடியும்? லட்சு அப்படிலாம் சொல்லாதீங்க லட்சு. நாங்க எதுக்கு வந்தோம்னா நாங்க தான் ஊட்டிக்கே வரதுக்கு பிளான் பண்ணோம். ஏதாட்டும் ஒரு இடத்தையாவது சுத்தி பார்க்கண்டாமா? இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பணும்ட்டாவ, அதான் சுத்தி பார்க்கணும்னு சொல்லி வந்தோம். அதுக்கு இன்னொரு தடவை பிள்ளை பிறந்த பிறகு வந்துட்டா போச்சு. இப்ப அலைஞ்சிட்டு கிடைக்கி அலைய கூடாதுல அந்த நேரத்துல. அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுக்க. இல்ல ஒன்னும் செய்யலன்னா சந்தோஷம் தான். ஆனா இது ஒரு சந்தோஷமான விஷயம்ல. இதை நம்ம தான் பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கிடணும். அதுக்குன்னு நம்ம இப்படி சுத்தி பார்க்கறது எங்களுக்கு பிடிக்கும். அதை எங்களால விட முடியுமா? இதான் லாஸ்ட் நாள். சரி, இங்க பார்க்குக்கு போறேன்னாவ, கார்டனுக்கு. அதான் அதையும் பார்த்துட்டு போலாமன்னு வந்தோம். சரி வாங்க போவோம். அப்ப சுத்தி பார்த்துட்டு. மினி, நீங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சு பயந்துட்டேன். நீங்க வரலன்னா எனக்கு சுத்தமாவே நல்லாவே இல்ல. ஒரு கையே உடைஞ்ச மாதிரி போயிருது. இதெல்லாம் நம்பணும். அப்படி இருக்கிறவி எங்க கூட காவலுக்கு எங்ககிட்ட இருக்க வேண்டியதானே? ஆமா, அதுக்கு தானே நான் பைசா கொடுத்து வந்திருக்கேன். நானாமா சொன்னேன் எனக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்குன்னு? நீங்க தான் சொன்னீங்க. அப்ப இப்ப ஏன் கோபப்படுதிய? சும்மா 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 சொன்னேன். ஏத்தா போதும் சிரிச்சது. சரி வாங்க, அடுத்த இடம் சுத்தி பார்க்க போவோம். லூசு, திடீர்னு இருக்க வந்துரும் போலமா. எப்ப எப்படி பேசுவானே தெரிய முடக்கு. சரிடே வாங்க போவோம். என்ன எல்லாம் நம்ம வீட்டு செட்டு தான் வருது போல. ஆமா, நம்ம வீட்டு கும்பல் தான் வருது. என்னடே, என்ன எல்லாரும் இங்க படம் எடுத்து வந்த மாதிரி இருக்கு? அதுவானா, நாங்க எல்லாரும் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டோம். இங்க மட்டும் தான் நாங்க இன்னும் போட்டோ எடுக்கல. அதான் போட்டோ எடுக்கணும்னு வந்தோம். அப்படியாடே, போட்டோ எடுக்க போறிய? எங்களையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுங்களேன். சரிடே வாங்க, வந்து நின்னுங்க போட்டோ எடுப்போம். லூசுல்வே, நம்மள மட்டும் எப்படி விட்டுட்டு ஓடுது பாருங்க. நீலாம் சரியான வட்டி கார்த்தி. என்ன விட்டுட்டு வரல எங்கனாலும். அம்மா கிட்டவா சொல்லி கொடுக்கேன். நீங்க பின்னாடியே வரணும். உன்னை யாரு எங்கேயாட்டு போய் நிக்க சொல்றது? போய் சொல்லுன்னா சொல்லி கொடு. சை, இந்த அம்மா எங்க தான் போனானே தெரியல. ஆமா, எத்தே எங்க அம்மா எங்க? உங்க அம்மையாமா, உங்க அம்மா போனை வேன்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி போய் எடுக்கிறதுக்கு போனாவ. சரி தே, இந்த எங்க அம்மையே வந்துட்டா. சரி தே வாங்க எல்லாரும் நின்னுங்க. நம்ம எல்லாரும் ஒரு குரூப் போட்டோ எடுப்போம். என்னக்க எல்லாரும் இங்க நின்னு என்ன பண்ணுதிய? அது ஒன்றும் இல்லைக்க, நம்ம எல்லாரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்னு பிள்ளைன்னு சொல்லிச்சு. அதையும் எடுக்கிறதுக்கு நிற்கும். சரிம்மா. எல்லாரும் இங்க பாருங்க. ஸ்மைல் ப்ளீஸ். போதுமா? போதும் கார்த்தி. சரிக்க வாங்க, நம்ம அடுத்தடுத்த போய் சுற்றி பார்க்க போவோம். சரி வாங்க போவோம். இது இந்த இடம் அழகா இருக்குதுல. ஆமாட்டி சோஃபி, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. என்னாச்சுல? எதுக்கு சோகமா இருக்கிற மாதிரி இப்படி சீன் போட்டுட்டு இருக்க? நீதான் என்கிட்ட பேச மாட்டேன்டல, இப்போ உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. பேசண்டனா போ. என்னதா இருக்கும் உனக்கு? என்னாச்சுன்னு தெரியலையே. போட்டோ எடுக்கமிச்சல கூட சோகமா தான் இருந்தான். என்னாச்சுன்னு வேற தெரியலையே. சோ நான் எதுக்கு இவகிட்ட இப்படி பேசினேன்? இவ வேற கோபப்பட்டு போயிருவாள. கண்ணுக்குள்ள வேற ஏதோ விழுந்துருச்சு. அது வேற டென்ஷனா இருக்கு. கண்ணு வேற அழுத்திக்கிட்டே இருக்குது. சரி, அவன் கோவப்பட்டாலும் பரவாயில்ல. நம்மளே போய் அவன்கிட்ட என்னாச்சுன்னு கேப்போம் இன்னொரு தடவை. லே அஜய், உனக்கு என்னல ஆச்சு? யாமல சோகமா இருக்க? சொல்லி தொலையேன். அவ்வளவு பாசம் இல்ல, பாயாசமும் இல்ல. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா திரும்பவும் நான்
இருக்கா. சரி 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 கோபடாத கோபடாத நான் சொல்லிடுறேன். கண்ணுக்குள்ள ஏதோ உளுந்துருச்சு. அது கண்ணு அழுத்திக்கிட்டே இருக்குது. இவ்வளவுதானா? கண்ணை ஊதுனியா? இல்ல நான் எப்படி ஒத்தையில எனக்கு ஊத முடியும்? யார் எனக்கு ஊதி விடுவா? ஏன் உன் தங்கச்சி ஊதி விட சொல்லு. அவ எங்க ஊதி விடுவா? நீ நம்ப மாட்ட. இரு நானே அவட்ட கேட்டு பார்த்து நீ கேளு அவ என்ன சொல்லுதானே. ஏடி சோபி என்னல பேசஞ்சு ஊதிடுன்னு சொல்லிடாதடி. எனக்கு கண்ணுல தூசி விழுந்துட்டா கொஞ்சம் ஊதி விட. போல உனக்கு வேற வேலை சொல்லி இல்ல. Thank you God. Yes yes. பாத்தல அஞ்சலி அவ என்ன சொன்னானி? நீயே பாத்தல. வேற எப்படி நான் அவட்ட போய் கேட்க முடியும்? கண்ணுல தூசி விழுந்துட்டு ஊதி விடு நீ. அதுவும் சரிதான். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சரி நீ ஒண்ணும் பண்ணாண்டா. என் கண்ணு வேற ரொம்ப வலிக்குது. நான் இந்த வலியோட இந்த டூர் முழுக்க இருக்கணும்னு இருக்கு போல. சரி போவாங்க இருந்து. இருல அஜய் சீன் போட்டு தொலைக்காத. நானே ஊதி விடுவேன். இல்ல திரும்பு. அங்க என்ன பெனாத்திட்டு இருக்க? இந்த திரும்புதே அஞ்சலி. கீழே குனிஞ்சு கண்ணை காட்டு. அஞ்சலி என்ன கண்ணுல தூசி போயிட்டால? ஏம்ல பாத்துக்கிட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல. நான் அத்தை பொண்ணை தானே பார்த்தேன். உன்னை ஃபர்ஸ்ட் தடவை இப்படி க்ளோஸ் அப்ல பார்த்தேன். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ணாண்டா. ஆனா மூஞ்ச கொஞ்சம் கிட்ட பார்த்தோன்னே கொஞ்சம் லைட்டா பயந்துட்டேன். பொளக்கு இருக்கு. ஏய் அஞ்சலி சும்மா தான் சொன்னேன். பார்க்க கியூட்டா தான் இருந்த. போல பைத்தியம். நானுமே உன் மூஞ்சி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் தடவை க்ளோஸ் அப்ல பார்த்துருக்கேன். கியூட்டா தான் இருந்த. ஏடி ஜெனி கொஞ்சம் இங்க வாயேன். சொல்லிட்டு காட்டி என்ன? ஒண்ணு இல்லடி நம்ம அஜய்க்குள்ளே அஞ்சலிக்குள்ளே ஏதாவது இருக்கோ? ஏதாவதுனா என்னடி சொல்லுத? இல்லடி லவ் மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்கேன். இல்லடி அவங்க ரெண்டு பேரும் லவ்லாம் பண்ணல. பட் அவங்க வீட்ல வந்து இவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ்னு பேசி வச்சிருக்காங்க. சின்ன வயசுலயே முடிவு பண்ணது போல. வனஜாத்த வீட்லயும் கோமதியத்த வீட்லயும். ஏன் உங்க பெரியம்மா தானே? உனக்கு தெரியாதாங்க? ரெண்டு பேருமே எங்களுக்கு சொந்தம் தான். பட் எனக்கு இவ்ளோ டீடைல்ஸ்லாம் எதுவும் தெரியாது. நாங்க ஃபாரின்ல இருந்ததனால எனக்கு எதுவுமே தெரியாதுடி. அதான் கேட்டேன். சரி டி உனக்கு தெரியாதா இருக்கும். ஆனா பட் உங்க அம்மா அப்பாக்குலாம் தெரிஞ்சிருக்கணும். ஆமாட்டி எங்க அம்மா அப்பாக்கு தெரியலாம். எங்க வீட்ல இந்த மாதிரி கதைலாம் எங்க முன்னாடி பேசவே மாட்டாங்க. சரி டி பிறகு இத பத்தி பேசுவோம். ஆமா பிறகு பேசுவோம். சரி வாங்க போவோம்.